ஒரு வழியா ஃபைனலா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2025ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்காக பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான லிஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால லிஸ்ட் 2 அது மாதிரி லிஸ்ட் 3 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ லிஸ்ட் 1ல உங்கள் நேம் இருக்கா இல்லையா, எப்படி நம்ம செக் பண்ணுறது, அதை இந்த வீடியோவில் கடகடன்னு பார்த்துடலாம். யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். tnmedicalselection.net வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூஜி கோர்சஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொவிஷனல் லிஸ்ட் 1 ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2025-2026 செஷன் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நேம் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நேமில் உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள் நேம் இதில் இல்லை அப்படின்னா, விடுபட்டு போயிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்டில் உங்களுக்கு ரீஃபண்ட் எலிஜிபிள் தான் அப்படின்னா வர 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை கிளைம் பண்ணணும். இப்போது as the counseling and admission for 2025-2026 MBBS and BDS courses has been completed. So counseling completed on January 10. The process for refund of security deposit has been started by Tamil Nadu Medical Selection Committee. ஏன் அப்படின்னா நமக்கு நீட் 2025-2026 கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணாதான் நீட் 2026க்கு அப்ளிகேஷன் கால்ஃபார் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் அறிவிச்சிடணும் இல்லைங்களா, அதுதான். ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் இதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா security deposit will be refunded to the candidates who have joined their allotted seats and to the candidates who have not been allotted any seats. ஸோ நீங்கள் சீட்டை அலாட் பண்ணி ஜாயின் பண்ண எல்லாருக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்துடும். சீட்டை அலாட்டே ஆகலை அப்படிங்கிற எல்லாருக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்துடும். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அலாட்மெண்ட் எனி ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது அதில் வித்தின் 3 months ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ 3 months அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10/1/2026 கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரொவிஷனல் லிஸ்ட் 1 இது லிஸ்ட் 1 தான். லிஸ்ட் 2 லிஸ்ட் 3லாம் வரலாம். The provisional list 1 of candidates eligible for security deposit refund is being published today. If any eligible candidates உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, find their name missing in the list, உங்கள் நேம் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா they are requested to represent via email to following mail ID. மேபி இதில் உங்கள் நேம் விட்டு போயிருக்கு, ஆனால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் தான்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு வர 11/2/2026 இன்னைக்கு 7ஆம் தேதி February 11ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உங்களோட நேமு ஏஆர் நம்பர் அதுலேயே இருக்கும். அந்த லிஸ்ட்டு நமக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க அதில் இருக்கும். அண்ட் காப்பி ஆஃப் பேமெண்ட் ரிசிப்ட் ஆன் ஆர் பிஃபோர் 11/2/2026 கைண்ட்லி இன்க்ளூட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் 2026 இன் த சப்ஜெக்ட் காலம் ஆஃப் த இமெயில். இமெயிலில் சப்ஜெக்ட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் 2026னு சப்ஜெக்ட் போட்டு உங்களோட நேம், ஏஆர் நம்பர், உங்களோட பேமெண்ட் ரிசிப்ட் இதெல்லாம் வச்சு ddugselcom@gmail.comக்கு 11/2/2026 உங்கள் நேம் விடுபட்டு போயிருந்தா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ரீஃபண்ட் வாங்க, ஆனால் என்னோட நேம் லிஸ்ட்டில் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு உடனே நீங்கள் தெரிவிக்கணும், இமெயில் பண்ணணும். Once verification is completed and the grievance emails are checked, the refund process will commence. So இந்த grievance எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 11/2/2026 அப்புறம் எல்லா செக் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Kindly note, security deposit will not be refunded to the candidate who have not joined the course in round 3 or later rounds after being allotted seats by Tamil Nadu Medical Selection Committee or who discontinued the course beyond the stipulated date in round 2 or in later rounds, and they will also have to forfeit the tuition fees. இங்கே என்ன சொல்கிறாங்க, சிம்பிளுங்க, எனக்கு ரவுண்ட் 3 அல்லது அதற்கப்புறம் சீட் அலாட் ஆகி நான் ஜாயின் பண்ணலை, ரவுண்டு 3லையோ அல்லது அதற்கப்புறமோ சீட் அலாட் ஆகி எனக்கு சீட் நான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், சாய்ஸ் ஃபில் பண்ணேன், சீட் அலாட் பண்ணாங்க ரவுண்ட் 3 அல்லது அதற்கப்புறம் ஜாயின் பண்ணலை, அலாட் பண்ணாங்க, சீட்டில் போய் நான் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனாக போயிடும். ஓகேங்க,
ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நான் சீட்டு அலாட் பண்ணாங்க, ஆனால் ஜாயின் பண்ணல, அல்லது சீட் அலாட் பண்ணி ஜாயின் பண்ணேன், அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டேன்னாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் லிஸ்ட்டில் நேம் இருக்கும். பட் ரவுண்ட் 3க்கு அப்புறம் ரவுண்ட் 3யோ அல்லது அதற்கப்புறமோ சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணனா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் the list of candidates for whom refund is eligible on account of difference of tuition fees is being verified and will be published soon. ஸோ லிஸ்ட் 2ல என்ன வரப்போகுது, டியூஷன் ஃபீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டியூஷன் ஃபீஸ் டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட் ரவுண்டில் 4.5 லட்ச ரூபாய் சீட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடச்சிருச்சு. அப்போ மீதி அட்ஜஸ்ட்மெண்ட் யாருக்கு வரும் அப்படிங்கிறத செகண்ட் லிஸ்ட்டில் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடச்சிது. செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. 15 லட்சம் எங்கே இருக்குது, 4.5 லட்சம் எங்கே இருக்குது, மீதி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸில் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது அடுத்த லிஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ பீயிங் வெரிஃபைட் அண்ட் வில் பி பப்ளிஷ்டு சூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்புறம் பார்த்துக்கங்க. இப்போ உங்களோட நேம் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் மெயில் போடுங்க. லிஸ்ட் 2 லிஸ்ட் 3ங்கிறது இதில் விடுபட்டு போனவங்க நேமு யாராவது கிளைம் பண்ணாங்கன்னா அதுவாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா அதற்கான லிஸ்ட்டு இனிமே தான் வரும். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரீஃபண்ட் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற லிஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 2 அப்படிங்கிறது விடுபட்டு போனவங்களோட நேம் யாராவது கிளைம் பண்ணினாங்கன்னா அதோட சேர்த்து வரும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான லிஸ்ட் இதில் இல்லை, அது அடுத்த லிஸ்ட்டில் விடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி மெடிக்கல் சம்மந்தமான அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸில் எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.